கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதால் எப்போதும் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக் கொண்டிருப்பது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் அவருக்கு கடந்த வாரம் இன்ஸ்டாகிராம் மூலம் ஐயப்பன் என்பவர் அறிமுகமானார். அந்த பெண் கணவரை பிரிந்து வாழ்வதை சாட்டிங் மூலம் தெரிந்து கொண்ட ஐயப்பன் தன்னை மருத்துவர் என கூறி தானும் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் தான் நேர் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து நம்பி வாய்மொழிக்கு சென்ற அந்த பெண்மணியை ஐயப்பன் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றதாக கூறி லாட்ஜுக்கு கூட்டிச் சென்றுள்ளார். அங்கு சென்றதும் அந்த பெண் தான் அணிந்த நகைகளை கழற்றி கைப்பையில் போட்டுள்ளார். பின்னர் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது அந்த அறையில் மறைந்திருந்த மேலும் இருவர் வெளியே வந்துள்ளனர். இதுவும் அட்ஜஸ்ட் செய்தால் போதும் பணம் கிடைக்கும் என்று கூறி அந்த பெண்ணை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தன்னிடம் பல்வேறு ஆவணங்களை கையெழுத்து வாங்கிய ஐயப்பன் கும்பல் அன்னை அறையில் வைத்து கூட்டிவிட்டு நகையிருந்த கைப்பையை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்று விட்டதாக போலீசாரிடம் அந்த பெண் அழுதவாய் தெரிவித்துள்ளார். இதுவாக இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல் மூலம் போலீசார் விரிவான விசாரணையை முன்னெடுத்தனர். அதில் அந்த பெண்ணிடம் மருத்துவ என அடங்கியது மீன் வியாபாரி ஐயப்பன் என்பது தெரியவந்தது. நாகர்கோவிலைச் சேர்ந்த ஐயப்பனை பிடித்து விசாரித்த போது பினான்சியல் என்று சொல்லப்பட்ட இருவரும் துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த பெயிண்டர் வீரமுத்து, திருவான்மியூரைச் சேர்ந்த சாபு என்பதும் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கைது செய்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஐயப்பன் தலைமையிலான 3 பேர் மீதும் ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பொழுது கழிக்கும் பெண்களை குறிவைத்து நகை பணத்தை கொள்ளையடிப்பதுடன் உடல் தேவையும் பூர்த்தி செய்து கொள்ள திட்டமிட்டு பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறவன் எப்படிரா வெளில சுத்துறான்? இதுக்கு காரணம் போலீஸா ஜட்ஜா?